அப்படின்னா நீதான் ராஜகுமாரி. உனக்கு ராஜயோகம் அடிக்க போகுது. அப்படின்னா பேலஸ் என்ன தேடி வரப்போதா? பொம்மை சொன்னது என்னைக்கும் பொய்யாகாது. நீங்களும் ஒரு பொம்மையை தொடுங்க, உங்களுக்கும் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? வேண்டாம் வேண்டாம், நீ தொட்டுட்டல, அதுவே போதும். உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம், ட்ரை பண்ணுங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட், ப்ளீஸ். உங்க கியூரியாசிட்டிக்காகலாம் என்ன யூஸ் பண்ணாதீங்க. சிங்கிளா சுத்திட்டு இருக்க உங்களுக்கு இந்த பொம்மை என்ன கதை சொல்ல போகுதுன்னு பார்க்கலாம். சரி, ஓகே, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கறேன். சுத்தட்டுமா? கிரிகிரி பொம்மை, அதிர்ஷ்ட பொம்மை, இவரை பத்தி நீ சொல்ல போறது என்ன? இவரோட கதைய சொல்லடி அம்மா. இதை எடுத்து பாருங்க. வாவ், நைஸ். ஹே சீதா, உயிர் நுழைய வாசல் தான். ஹே சீதா, உன்னில் வசிக்க வாய்ப்பை தான். சீதாராமனின் திருமணம். ராமன் தேடிய சீதை, ஓ ராமன் தேடிய சீதை. எனக்கு பேலஸ் வந்திருக்கு, உங்களுக்கு என்ன வந்தது ஃப்ரெண்ட்? கல்யாணம். என்ன கல்யாணமா? உன் ஃப்ரெண்டுக்கு இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நானா? வேண்டாம். எனக்கு இப்ப கியூரியாசிட்டி வந்துருச்சு. நீங்க 2 பேர் தானே பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்தீங்க. வேணும்னா எனக்கும் சேர்த்து நீங்களே பாத்துருங்க. சீதம்மா, நீயும் வந்து ஒரு பொம்மையை தொட்டு பாருவா. வேண்டாம் வேண்டாம், வேணும்னா உன் பேலஸ்ல நானும் உன் கூட வந்து தங்கிக்கிறேன். வா போலாம். இதோ வர. இந்தாங்க சார். சந்தோஷம் சந்தோஷம். தேங்க்யூ. ஃப்ரெண்ட், நீங்களும் சீதாமாவும் கல்யாணம் பண்ணிப்பீங்களா? சிரி, நீ என்ன பேசிட்டு இருக்க? அமைதியா இரு. சீதாராமன் கல்யாணம் தானே அந்த அங்கிள் நம்ம கிட்ட சொன்னாரு. அவ இப்படிதான் ராம், கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், இப்படிதான் ஓவரா பேசுவா. உங்களுக்கு கரெக்டா தான் வந்திருக்க. கூடிய சீக்கிரம் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட், உங்க கல்யாணம் சீக்கிரம் நடக்கும். ஓ பரவாயில்ல, உன் வாயாலே சொல்லிட்டியே. இப்ப வரைக்கும் அவ என்னெல்லாம் சொல்லிருக்காளோ அது எல்லாம் நடந்திருக்கு. சீதாமா, நீ கூட அந்த பொம்மையை தொட்டு இருக்கலாம். நீங்க பாத்தீங்கல்ல, அதுவே போதும். வா. சிரிச்செல்லாம், உனக்கு இப்ப பசிக்குதாமா? எனக்கு ரொம்ப பசிக்குது ஃப்ரெண்ட். உன்னை விட இப்ப ஜாஸ்தியா எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. லஞ்ச் சாப்பிடலாமா? ராம், இந்த இடம் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும்னு தோணுது. காஸ்ட்லி எல்லாம் இல்லைங்க, ரீசனபிளா தான் இருக்கும். வாங்க. ஃப்ரெண்ட், இத பார்த்தா ஒன்னும் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தெரியல. உனக்கு எல்லாம் பார்த்ததும் தெரியும். இங்க ஸ்டாரும் இல்ல, ஸ்விம்மிங் பூலும் இல்ல. சிரிச்சலோ, நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை கண்டிப்பா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். இதுவும் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தான், ஆனா ஸ்டார் மட்டும் இல்ல. ராம், இங்க நம்ம சாப்பிட்டோம்னா பில் அதிகமா வரும்னு நினைக்கிறேன். நாம ஏதாவது ஒரு மெஸ்ஸுக்கு போலாமா? மெஸ்ஸுக்கு போலாமா? அப்படின்னா என்ன? பாமா மெஸ் தெரியாதா? ஓ,
அந்த பேரையே கேள்விப்படாத மாதிரி நடிக்காதீங்க. இங்கதான் சாப்பிட போறோம்னு ஃபிக்ஸ் ஆயிட்டீங்களா என்ன? ஃப்ரெண்ட், எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கும் பசிக்குது ஃப்ரெண்ட். ஆனா என்ன பண்றது, சீதம்மா தான் வேணான்னு சொல்றாங்களே. சீதம்மா எப்பயும் இப்படிதான். நாம வாங்க போலாம். இங்க செலவு அதிகமா இருக்கும். இந்த ஒரு நாளைக்கு என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு ஏன் ட்ரீட். யாரோட பணமா இருந்தா என்ன, காசு காசு தானே. சீதம்மா, நீ எப்போதும் என்கிட்ட சொல்லுவல நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு சொல்லுவல. இப்ப என்னடா நீ இப்படி சொல்ற? அப்படின்னா நம்ம கிட்ட பணம் இல்லையா? பணம் இருக்குங்கிறதுக்காக செலவு பண்ண முடியுமா? சீதா பாவம், அவ தான் பசிக்குதுன்னு சொல்றால. இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா தலை சுத்தி கீழேயே விழுந்துருவேன். ஹே, இப்பதானே நீ பானிபூரி சாப்பிட்டு வந்த, அதுக்குள்ள தலை சுத்துதான். இந்த ஒரு நாளைக்கு விட்டுருங்க வாங்க. அவ என்ன கேட்டாலும் நீங்க தலையாட்டிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க இப்படி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். சீதம்மா பேச்சு கேட்டு நீங்க பயந்துராதீங்க ஃப்ரெண்ட். என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. ஃப்ரெண்டுக்கு ட்ரீட் கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்ல, வாங்க. யா, குட் கேர்ள். சீதா வாங்க. உட்காருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஏன் கிட்ட கொடுங்க. தேங்க் யூ. இட்ஸ் ஓகே சார். வாவ், ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு ஃப்ரெண்ட். அதுக்காக எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணாத, புடிச்சதை மட்டும் ஆர்டர் பண்ணு. அவளுக்கு என்ன தேவையோ அதை ஆர்டர் பண்ணிட்டு விடுங்க. ஃபுட்டை புதுசா ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்ல. டெய்லி சப்பாத்தி சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு தெரியுமா? சரி ஃப்ரெண்ட், இத ஆர்டர் பண்ணவா? THEGREEK. ஃப்ரெண்ட், எல்லா லெட்டர்ஸும் ஏன் கேபிட்டல்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தானே கேபிட்டல்ல இருக்கணும். ஆமால, என் சிரி மாதிரி இங்க யாருமே பிரைட்டாவே இல்ல. அது கிரீக் சாலட் ஆர்டர் பண்ணலாமா? ஏய் இல்ல வேண்டாம், இந்தியன் ஃபுட்டே சொல்லுங்க. அது வேர்டு தாங்க கிரீக், இங்க தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. டோன்ட் வரி. அதுக்கு இல்லங்க, அவளுக்கு எல்லா ஃபுட்டும் கொடுக்க கூடாது. சரி, நான் வேற ஏதாவது ஆர்டர் பண்றேன். இது French fries. French fries இங்க 250 ரூபாவா? Excuse me. Sir? Can you get one French fries please? அது 3 பேருக்கு சரியா இருக்குமா? இல்ல மேடம், அது ஒருத்தருக்கு மட்டும்தான். உருளைக்கிழங்க தோல் உரிச்சு எண்ணெயில வறுத்து எடுக்கிறதுக்கு 250 ரூபாவா? வேண்டாம், வேற ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க. சரி. இது என்னது? பேபி கார்ன் மேம். இது 400 ரூபாவா? 400 ரூபாய்க்கு 5 கிலோ அரிசியை நான் வாங்கிடுவேன். வேற ஏதாவது ஆர்டர் பண்ணு. அங்கிள், நீங்க ஒண்ணு பண்ணுங்க. ஒரு பாட்டில் தண்ணி மட்டும் கொண்டு வாங்க போதும். வேண்டாம் வேண்டாம், அதுவும் காஸ்ட்லியா தான் இருக்கும். எங்க வீட்டு பக்கத்துலயே தண்ணி ஃப்ரீயா கிடைக்குது. ஹோய், என்ன கிண்டல் பண்றியா? நான் உண்மையை தானே சொல்றேன் சீதாம்மா. நம்ம வீட்டு பக்கத்துல தண்ணி ஃப்ரீயா தானே கிடைக்குது. அவ என்ன டெய்லியா சாப்பிடுறா? அவளுக்கு என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணட்டும், விடுங்க. வேண்டாம், நானே ஆர்டர் பண்றேன். இது கொடுங்க. மேடம், அது எக்ஸ்ட்ரா சாலட் மேடம். சாலடா? சாலடா? சீதா, சாப்பிடுற விஷயத்துல கணக்கு பார்க்க வேண்டாம். நானே ஆர்டர் பண்றேன், கொடுங்க. எனக்கு ஒரே ஒரு இட்லி அப்புறம் சாம்பார். உனக்கு நான் அதை வீட்லயே செஞ்சு தரேன். இங்க வேற ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடு. இட்ஸ் ஓகே. டூ ஒன் திங், அவங்களுக்கு ஒரு ஷெஸ்வான் ரைஸ் கொண்டு வாங்க. எங்களுக்கு அதுலயே ஸ்பெஷலான நூடுல்ஸ் கொண்டு வந்து கொடுத்துருங்க. அது ரொம்ப காஸ்ட்லிங்க. இல்ல, எனக்கு அதுதான் வேணும்.
ஷெஸ்வான் ரைஸ் எப்படி இருக்கும்னே உனக்கு தெரியாது. அதை எப்படி சாப்பிடுவ? ரைஸ்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் அதை தான் சாப்பிடுவேன். ஓகே ப்ளீஸ் கெட் தட். சரி சார். ஓகே. தேங்க்யூ. என்ன ராம் இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. இட்ஸ் ஓகே, டோன்ட் வரி. இன்னைக்கு ட்ரீட் என்னோடது. எஸ் இன்னொரு வாட்டி. எஸ். ஃப்ரெண்ட், ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஓகே. ஸ்மைல். ஃப்ரெண்ட், சீதாமாவையும் சேர்த்து எடுக்கலாம். ஒரு நிமிஷம் வாங்க சீதாமா. வேண்டாம் வேண்டாம். வா. என்ன தூக்குங்க. ஸ்மைல் ப்ளீஸ். ராமன் தேடிய சீதை, ஓ ராமன் தேடிய சீதை. சரி. ஆஹா, சீதாமா நிஜமாலே ஸ்மெல் சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட், நீங்களும் இப்படி செய்யுங்க. டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரியே. டாம் அண்ட் ஜெர்ரியா? ஃபுட்டோட ஸ்மெல் நல்லா இருந்தா இப்படிதான் செய்யணும். என்ன ஃப்ரெண்ட், என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? பண்ணுங்க. ஓகே. ராம் சூப்பரா இருக்கு. ராம் எல்லாரும் பாக்குறாங்க. இட்ஸ் ஓகே. சரி பார்த்து சாப்பிடு. இது ரொம்ப ரொம்ப சூடா இருக்கு. சுடு சுடு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கு. வீட்ல நான் சப்பாத்தி சுட சுட செஞ்சு கொடுத்தா அத தண்ணில முக்கி சாப்பிடுவா. இப்ப பாருங்க. நீங்க என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நதிங். நீங்க சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட், நீங்க எப்படி அந்த குச்சி வச்சு சாப்பிடுறீங்க? ரொம்ப ஈஸி. ஐயோ, ரெண்டு குச்சியும் தனித்தனியா இருக்கு. எப்படி சாப்பிடுறது? இப்படிதான். இப்படி புடிச்சுக்கிட்டு சொல்லு. இந்த குச்சிலாம் எனக்கு செட் ஆகாதுப்பா. நான் கையிலேயே சாப்பிடுறேன். உங்களால எப்படி இதுல கரெக்டா சாப்பிட முடியுது? இதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணிருக்கீங்களா? நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரீங்கன்னு நினைச்சேன். எனக்கு கையில சாப்பிட்டாதான் செட் ஆகும். ஸ்பூன் கூட ஓகே தான். இந்த ஃபோர்க்கு சாப்ஸ்டிக்ல சாப்பிடுறதெல்லாம் சுத்தமா செட்டே ஆகாது. இன்னும் சிறிய பத்தி சொல்லணும்னா அவளுக்கு இதெல்லாம் சுத்தமா செட்டே ஆகாது. இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி. ஒரு ஆட்டோவை எப்படி கூப்பிடணும்னு உங்களுக்கு தெரியல, ஆனா டேபிள் மேனர்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அது சின்ன வயசுல இருந்து இந்த கான்வென்ட் போர்டிங் ஸ்கூல்னு படிச்சதுனால அங்க இங்கன்னு அப்படியே நல்லா பழகிக்கிட்டேங்க. ஃப்ரெண்ட், நீங்க உங்க அம்மா அப்பாக்கு தொல்லை கொடுத்துட்டே இருப்பீங்களா? அதனாலதான் உங்க அம்மா அப்பா உங்களை போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்களா? இல்ல, நான் பிறந்த உடனே எங்க அம்மா அப்பா இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. அதனாலதான் போர்டிங் ஸ்கூல்ல படிச்சேன். சாரி. சாரி ஃப்ரெண்ட். அட, இட்ஸ் ஓகே. நீங்க ஏன் சாரி சொல்றீங்க? எனக்கு பழகிடுச்சுங்க. சிரிச்சலம், நான் படிச்ச ஸ்கூல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தெரியுமா? அப்படியா? அதுக்காக தான் உங்க பிஹேவியர் ரிச்சா இருக்கா. நீங்க ஒண்ணு ஏழை வீட்டு ராமையெல்லாம் கிடையாது. ராமையாவா? ராமா ஐயா.
இந்த ஊர்ல உங்களுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? இருக்காங்களே 2 ஃப்ரெண்ட்ஸு. எங்களை தவிர. இல்ல. அப்படின்னா இன்னைக்கு ஜோசியர் சொன்ன விஷயம் சீக்கிரமா பலிக்கட்டும். பொம்மை சொன்ன கதெல்லாம் நிஜமாகுமா என்ன? அது எனக்கு தெரியாது, ஆனா என் பொண்ணு சொல்லிட்டா அது கண்டிப்பா நடக்கும். நானும் ஹெலிகாப்டர்ல போறேன். நீ வாய மூடு. நீங்க எங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. அந்த உரிமையில உங்ககிட்ட நான் ஒன்னு கேட்கலாமா? ஷோர், கேளுங்களேன். நீங்களே உங்க கல்யாணத்தை தள்ளி போடுறீங்களா? நம்ம லைஃப்ல சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் காலதாமதமா தான் நடக்கும். ஆனா சில விஷயங்களை நாமளே வேண்டான்னு ஒதுக்கி தள்ளிடுவோம். உங்களுக்கு மட்டும் ஒரு கல்யாணம் நடந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஒரே ஒரு கல்யாணம். நான் தான் ராமனாச்சே, கொஞ்சம் கஷ்டம் தானே. நான் ஒன்னும் ஜோக் பண்ணல. நோ ஐ காட் இட். நான் சும்மா தாங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க. அப்படின்னா இந்த உலகத்துல அதிர்ஷ்டமான பொண்ணுங்களே இல்லைன்னு தாங்க அர்த்தம். நீங்க ஏன் அந்த மாதிரி நினைக்கிறீங்க? கண்டிப்பா இது நடக்கும். நான் ஒன்னும் ஃபார்மாலிட்டிக்கு இதை சொல்லல. உங்க நல்ல மனசுக்கு நல்லதா நடக்கும். You deserve to be loved. இன்னும் நான் சொன்னதுல உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? இல்ல ஆக்சுவலி நான் கான்வென்ட்ல படிச்சேன்னு சொன்னேன்ல. சோ இதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாது. இதுக்கெல்லாம் நீங்க ஒன்னும் ரியாக்ட் ஆக வேண்டாம். நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுத்தாலே போதும். தூங்குறதுக்கு முன்னாடி யோசிப்பேன், காலையில எழுந்த உடனே மறந்துடுவேன். பாத்தியா, நம்ம மனசுக்குள்ள இருக்கும்ல பழைய ஞாபகங்கள், நம்ம வேண்டான்னு நினைச்சாலும் அது நம்மள துரத்தும். அவ்வளவு சுலபமா எதுவுமே மறக்க முடியாதுல்ல. பழகும்போது பேசின பேச்சு, செய்யற வேலை, தூரத்துல கேட்கிற பாட்டு, காலப்போக்கில் நம்ம போற பாதை, இப்படி எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கே தெரியாம யார்கிட்டயாச்சும் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா ஒன்ஸ் போன சந்தோஷம் திரும்ப வரணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். லைஃப்ல சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் எதுனா நினைவுகள் தான். நினைவுகளை மனசுலயே வச்சு பூட்டக்கூடாது. அதை ஷேர் பண்ணாதான் சிறகடிச்சு அது பறக்கும். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. நானும் பறவை மாதிரி தான். நான் எங்க போனாலும் அதுவும் என் பின்னாடியே தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த நூடுல்ஸும் அப்படிதான். நேரம் வரும்போது எல்லாமே மாறும். அப்படியா? ஆனா எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே. நான் மறக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தா இப்படிதான் நடக்கும். உங்க மனசை மாத்த முயற்சி பண்ணுங்க. உங்க பழைய நினைவுகளை மாத்தக்கூடிய ஒரு பொண்ணு இங்க பக்கத்துல கூட இருக்கலாம். நீங்க சரியா கவனிக்கல. காதல் ஒரு தடவை தான் வரும்னா தினமும் சூரியனோட சூடு தாங்குற பூமிக்கு சந்திரனோட குளிர்ச்சி கிடைக்காது. இத நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன். ஒன்னு போச்சுன்னா வேற ஒன்னு வரும். தொலைஞ்சு போன காதலை எதுக்கு நீங்க தேடுறீங்க? யூ ஷுட் மூவ் ஆன். அவ்வளவுதான். என்ன ஆச்சு? எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சிரிங்க. நீங்க சொன்ன விஷயம் எல்லாம் உங்களுக்குமே பொருந்தும்ல. உங்களுக்கே நல்லா தெரியும், உங்க பர்சனல் லைஃப் பத்தியோ உங்க ஞாபகங்களை பத்தியோ எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஒரு விஷயம், நீங்க ரொம்ப லோன்லியா இருக்கீங்கன்ற விஷயம் மட்டும் எனக்கு தெரியுது. ஹலோ, நான் எங்க தனியா இருக்கேன்? நாங்க 2 பேர் இருக்கோம். என் கூட என் பொண்ணு சிரி வேற இருக்கா. பட் சிரிக்கு நீங்க மட்டும் தானே இருக்கீங்க. I'm sorry. இட்ஸ் ஓகே. ஒரு நாளைக்கு 100 பேர் என்கிட்ட இந்த கேள்வியை கேக்குறாங்க. ஆனா எனக்கு துணையா சிரி இருக்கா. ஆனா உங்களுக்கு அப்படி இல்லல்ல.
யூ ஷுட் கெட் மேரிட். ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க? நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத கேட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? ராம், கெட் மீ an ஐஸ்கிரீம் வித் நோ added sugar. ஷோ சார். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்ல எனக்கு வேண்டாம். Sure. ம். Along with it, get the bill also. ஓகே சார், வெல் கெட் இட்.